திருவரை நேரம் பைபிள் hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். வெல்கம் டு Satellite Bible Classes. வணக்கம் வாலிப கண்மணிகளே, அன்பு தமிழ் சொந்தங்களே, மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் எல்லையற்ற மகிழ்ச்சி. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தொடர்ந்து நீங்கள் கேட்டுக்கொண்டு வந்த இயேசுவை சந்திப்போம் என்ற ஒரு அற்புதமான நிகழ்ச்சி உங்களுக்குள் நல்லதொரு மாற்றத்தையும் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமுள்ள பாடமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் இந்த தொலைக்காட்சியில் பார்த்து வருகிற இயேசுவை சந்திப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி நீங்கள் மீண்டும் பார்க்க விரும்பினால் பைபிள் அவர் டிவி என்ற யூடியூப் சேனல் வழியாகவும் ஃபேஸ்புக் வழியாகவும் நீங்கள் இதை தொடர்ந்து பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாகினும் சந்தேகம் இருப்பினும் எங்களை தொடர்பு கொண்டு இதை குறித்து பேசுங்கள். தொடர்ந்து நீங்கள் கேட்டு வருகிற இந்த ஒவ்வொரு பாடங்களையும் நீங்கள் குறிப்பெடுத்துக் கொண்டு அதை படித்து அதை சிந்தியுங்கள், மனம் திருப்புங்கள். இன்றைய நாளிலும் கூட நமது போதகர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள் நற்செய்தி அளிப்பார். வணக்கம் இந்திய வேத மாணவர்களே, கண்மணிகளே, தோழர்களே, அருமை பெற்றோரே, உலகளாவிய திருச்சபையே, உங்களை வாழ்த்தி மீட் ஜீசஸ் என்ற இந்த புதிய பாடத்தின் தலைப்புக்குள்ளே அழைக்கிறேன். இந்த நாட்களில் நாம் இயேசுவை சந்தித்தோம். அவருடைய சுவிசேஷ புத்தகத்தில் படித்து கொண்டே வந்தோம். நேற்றைய பாடத்தில் அவருடைய மரணத்தை குறித்து கவனித்தோம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து நாம் படிக்க இருக்கிறோம். உயிர்த்தெழுதலை பற்றி ஒரு இடத்துல நாம் சொன்னால் அல்லது யாரிடத்திலாவது பேசினால் மக்களுக்கு அது எப்படி தெரிகிறது? ஒன்று பைத்தியமாக, அல்லது நம்ப முடியாத, அல்லது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக தெரிகிறது. ஆனால் கிறிஸ்தவத்தை நீங்கள் கவனித்தால் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பதை நிரூபிக்கிற ஒரு செயலாகவும் அதன் நிமித்தம் கிறிஸ்தவம் உலகளாவிய மார்க்கமாகவும் இன்றைக்கு இருக்கிறது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்தவ மார்க்கம் என்று ஒன்று இருந்திருக்காது. ஏனென்றால் மனிதனால் மரணம் உண்டாயிற்று, ஆதாமினால மரணம் உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்து உயிர்த்தெழுதலை உண்டாக்கினார். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 21வது வசனம், மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. இப்போ உங்களுக்கு சமன்பாடு தெரிந்திருக்கும். கிறிஸ்து உயிரோடு எழுந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 17வது வசனம், கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். இப்பொழுது 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பது ஒரு வரலாறு, ஒரு சாட்சி, அது ஒரு நேற்றைய நிகழ்ச்சி என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அது உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி இடம்பெறுகிறது? இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலை முன்னிட்டு நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். Because of Christ's resurrection, you believe in God. இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் நிமித்தமாக தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். Because of Christ's resurrection, God forgives our sin. ஆகவே நம்முடைய விசுவாசமும் பாவ மன்னிப்பும் இயேசுனுடைய உயிர்த்தெழுதல் நிமித்தமாக நிகழ்ந்தது. ரோமருக்கு எழுதிய நிருபம் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை பாருங்கள். மாம்சத்தின்படி தாவீதின் சன்னதியில் பிறந்தவரும் பரிசுத்தம் உள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததனாலே, கவனிங்கள், பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனுமாயிருக்கிறார். இந்த வசனத்தை பவுலடியார் அக்கால ரோம மக்களுக்கு, ரோம அரசாங்கத்துக்கு இந்த தகவலை தெரிவிக்கிறார். இந்த வசனத்தில் ஒரு மரம் என்று எடுத்துக்கொண்டால் அதன் வேறு பகுதியிலிருந்து நாம் அதை பேச வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நாம் தெரிந்து கொள்ளும்போது அவருடைய வேர் பகுதியை குறித்து இந்த வசனத்தில் பேசப்பட்டிருக்கு. தாவீதின் சந்ததியில் பிறந்தவர். அப்படியானால்
இயேசு கிறிஸ்து திடீரென்று காற்றிலே வந்த ஒரு தூசியைப் போல வந்து அவர் போகவில்லை. அவர் ஒரு குடும்ப அட்டவணையின் கீழ் வருகிறார். ஆபிரகாமிலிருந்து இயேசு கிறிஸ்து 42வது தலைமுறை. அவர் மனிதர்களுடைய வம்ச கோட்டிலே வரலாற்றிலே உடலோடு உடலாக அவர் உலகத்திலே பிறந்தார். ஒரே மனுஷனால் மரணம் உண்டாயிற்று, அதே மனுஷனாலே அவனுக்கு உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. Since the death came by a man, so also the resurrection came by a man. ஆகவே தேவனுடைய ஒரு தெளிவான திட்டத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். இன்னும் கூடுதலாக இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாக அவர் இருக்கிறார் என்பது தெரிய வருகிறதாம். அதாவது ஏதோ ஒரு பேச்சு வாக்கில் அப்படி தான் சொல்கிறாங்க, கிறிஸ்தவங்க சொல்லிட்டு அலையிறாங்க, இங்கே அவங்க ஜனங்க அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பேசாமல் பவுலடியார் சொல்கிறார், பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாக இருக்கிறார், அவருடைய உயிர்த்தெழுதல் இருக்கிறது. சகோதரர்களே, இயேசுனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து பேசும்போது அது ஒரு மூலையில் நடந்த ஒரு சம்பவம் போல் இல்லாமல் உலகளாவிய ஒரு செய்தியாக இருக்கிறது. அது பலமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை மத்தேயு 28ஆம் அதிகாரம், மார்க்கு 16ஆம் அதிகாரம், லூக்கா 24ஆம் அதிகாரம், யோவான் 20ஆம் அதிகாரம், இந்த அதிகாரங்கள் அனைத்தும் இயேசுனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து பேசுகிறது. அன்பு சகோதரர்களே, இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலிருந்து இறக்கி அவரை ஒரு புதிய கல்லறைக்குள்ளே வைத்து பெருங்கல்லை மூடி அதை முத்திரையிட்டு காவல் பண்ணி பத்திரமாக வைத்தார்கள். ஆனால் 3வது நாள் விடிந்து வரும்போது, அதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை விடியற் காலையில் வானத்திலிருந்து தூதர்கள் இறங்கி வந்து அந்த பெரும் பாறாங்கல்லை புரட்டி அதன் மேல் உட்கார்ந்து உள்ளே இருந்த இயேசு அவரை சுற்றியிருந்த பிரேத சீலைகளை எல்லாம் கழற்றி மடித்து வைத்துவிட்டு புதிய சரீரமாக, புதிய உடலாக அவர் மரித்தெழுந்து எழும்பினார். அவருக்கு ஒரு உடல் இருந்தது. அந்த உடலிலே அவர் நடந்து சென்றார். அவர் பூட்டிய அறைகளுக்குள் வந்து சேர்ந்தார். தமது அப்போஸ்தலர்களை சந்தித்தார். ஒரு கட்டத்தில் அவர்களோடு உணவு உண்டார். அவர்களுக்கு விசுவாசமுள்ள வார்த்தைகளை அறிவித்தார், தேற்றினார். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசினார். இவ்விதமாக உயிர்த்தெழுந்த இயேசு ஒரு சனத்தில் காணாமல் போகாமல் 40 நாள் அளவும் தம்முடைய அப்போஸ்தலரோடு வாழ்ந்தார். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். Christ was resurrected and he was not disappeared immediately. He was with his apostles almost 40 days, day and night, encouraging them and exposing the kingdom of God, what it be. எது தேவனுடைய ராஜ்யம் என்பதை அவர்களிடத்தில் சொன்னார். அன்பு சகோதரர்களே, 40 நாள் அவர் உபவாசமாக இருந்தார் என்ற ஒரு தகவலை முன்னே நாம் படித்தோம். 40 நாள் தான் உயிரோடு இருக்கிறதை பலமாக தமது அப்போஸ்தலர்களுக்கு அவர் நிரூபணம் செய்தார். அவரை கண்டார்கள். அதனால்தான் அப்போஸ்தலர்களுடைய முதல் ஆப்பர்ச்சுனிட்டி, முதல் வாய்ப்பு பெந்தேகோஸ்தே தினமன்று பரிசுத்தாவினால் அவர்கள் ஞானஸ்தானம் பெற்று இஸ்ரவேலர்கள் எல்லாருக்கும் முன்னாலே அந்த அறுவடை பண்டிகை, அதாவது பெந்தேகோஸ்தே என்ற பண்டிகை அன்றைக்கு எருசலேம் நகரத்தில் 1000-10,000 ஜனங்கள் மத்தியிலே எழுந்து நின்று அப்போஸ்தலர்கள் போதித்த போது அவளுடைய போதனையினுடைய சுருக்கத்தை நீங்கள் கவனித்தால் அது உங்களுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம், இங்கே ஒரு தகவலை அப்போஸ்தலர்கள் சொல்கிறார்கள். கவனியுங்கள்.
4வது வசனம், தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார், அவர் மரணத்தினால் கட்டப்பட கூடாதிருந்தது. அதாவது இயேசு கிறிஸ்து கல்லறைக்குள் இருந்தபோது அவருடைய கட்டை தேவன் அவிழ்த்தார், அவர் மரித்தோர்ந்து எழுந்தார், மரணம் அவரை தொடர்ந்து கட்ட முடியாது. இது ஒரு தீர்க்கதரிசனம். இது சங்கீதம் 16 8 முதல் 11 வசனங்களில் படிக்கிறோம். பாருங்கள், அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 25வது வசனம். அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எனக்கு முன்பாக நிறுத்தி கொண்டிருக்கிறேன், நான் அசையாதபடிக்கு அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறார், அதனால என் இருதயம் மகிழ்கிறது, என் நாவு களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். தாவீது சொல்கிறார், என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர். தாவீதினுடைய உடலில் வந்தவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை குறித்து பேசும்போது, அவருடைய ஆத்துமாவை பாதாளத்தில் விடமாட்டீர், அவருடைய அழிவை நீர் காண மாட்டீர் என்று சங்கீதத்தில் பேசுகிறார். இன்னும் தொடர்ந்து பாருங்கள், 28வது வசனம், ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர், உம்முடைய சன்னிதானத்திலே என்னை சந்தோஷத்தினால் நிரப்பினீர் என்று சொல்கிறார். இயேசுனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து தாவீது சங்கீதம் பாடும் பொழுது மகிழ்ச்சியோட அந்த நிகழ்ச்சிக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறார், கம்பீர சத்தமிடுவேன் என்று சொல்கிறார். ஏனென்றால் தேவன் தமது குமாரனுடைய மரணத்தை, அவருடைய கட்டுகளை, அவரை பாதாளத்தில் விடாமல் கட்டவிழ்த்து அவரை சுதந்திரமாக அவர் உயிர்த்தெழுந்தார் என்ற அந்த செய்தி என்னை மகிழ்வடைய செய்கிறது. நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன், அதற்காக நான் துதி செலுத்துவேன் என்று தீர்க்க தரிசனமாக இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பாடலை பாடுகிறார். தொடர்ந்து நாம் படிக்கலாம். 29வது வசனம், சகோதரரே, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களோடு தைரியமாய் பேசுவதற்கு இடம் கொடுங்கள். அவன் மரணம் அடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான், அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. அதாவது பேதுரு அப்போஸ்தலர் அன்றைய எருசலேம் மக்கள் மத்தியில் 1000-10000 மக்கள் மத்தியில் இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து பேசும்போது, இயேசு கிறிஸ்துக்கு முன்னால் வாழ்ந்த தாவீது ராஜாவினுடைய கல்லறை இன்றைக்கும் எருசலேம் நகரத்தில் இருக்கிறது. பேதுரு பேசும்போது 1000 ஆண்டுகள், இன்றைக்கு நான் உங்களோடு இதை எடுத்து பேசும்போது 3000 ஆண்டுகள். இயேசுலிருந்து இன்றைக்கு 2000 வருஷம், மொத்தம் சேர்த்தா 3000 ஆண்டுகள். 3000 ஆண்டுகளாக தாவீதினுடைய கல்லறை மூடப்பட்டதாக அது இருக்கிறது. The tomb of David, it is not opened. இன்னைக்கும் அது மூடப்பட்டிருக்கு. ஆனால் தாவீதினுடைய கல்லறை மூடப்பட்டிருக்கிறது, இயேசுனுடைய கல்லறையோ திறந்திருக்கிறது, நீங்கள் வேணா போய் பாருங்க அப்படின்னு பேதுரு இயேசு உயிர்த்தெழுந்த அந்த 40வது நாள் 50வது நாள், ஏறக்குறைய 50வது நாளில் அன்றைய யூதர்களுக்கு சொல்லுகிறார். நீங்களே செக் பண்ணீங்க. இந்த பாடலை எல்லாம் அந்த யூதர்கள் என்ன நினைச்சாங்க, தாவீது தன்னை பற்றி சொல்லியிருக்கிறார்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் தாவீது கிறிஸ்துவை பற்றி சொன்னார்ன்றத பேதுரு அந்த பிரசங்கத்தில் அவர்களுக்கு சொல்லுகிறார். தொடர்ந்து கவனியுங்கள். 30வது வசனம், அவன் தீர்க்கதரிசியாக இருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின்படி உன் சன்னதியில் கிறிஸ்துவை எழும்பு பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்திருந்தபடியால் அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்துமா பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். ஆக பழைய ஏற்பாட்டில் தாவீது பாடின சங்கீதத்திலிருந்து இயேசுனுடைய உயிர்த்தெழுதலை அன்றைய யூதர்களுக்கு எடுத்து காண்பித்தார். கூடுதலாக தாவீதின் கல்லறை இருக்கும் இடத்துக்கு போய் பாருங்கள், அது மூடப்பட்டிருக்கிறது. இயேசு அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறை போய் பாருங்கள், அது திறந்திருக்கிறது என்று அவர்களுக்கு அந்த உண்மையை சொன்னான். இப்பொழுது ஒரு யூதனும் கூட வாய் திறந்து பேச முடியல.
இயேசு சிலுவையில் அறைந்த பாவிகளாகிய அந்த யூதர்கள் மௌனம் காத்தார்கள். கூடுதலாக அப்போஸ்தலர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? பாருங்கள், அப்போஸ்தலர் நடபடிகள் 3வது அதிகாரம் 32வது வசனம், ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாக இருக்கிறோம். முடிஞ்சது. God raised this Jesus Christ. We are the witnesses. இப்படி தான் கிறிஸ்தவ மார்க்கம் இப்படிப்பட்ட பெரும் முழக்கத்தோடு எருசலேம் நகரத்தில் 33ஆம் ஆண்டு துவங்கியது. இந்த வார்த்தையில கேட்ட பிறகு தான் 3000 பேர் அன்னைக்கு ஞானஸ்தானம் பெற்றாங்க. அவர்கள் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் ரட்சிக்கப்பட்டவர்களாக சேர்க்கப்பட்டாங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 41வது வசனம், அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 47வது வசனத்தில் நீங்கள் படிக்கலாம். How Christianity was started, where it was started, what year it was started, எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. என் அன்பு சகோதரர்களே, இப்படிப்பட்ட இந்த இயேசுவின் உயிர்த்தெழுதலை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் அதற்கான சில ஆதாரங்களை நாம் தேடலாம், இன்னைய வரைக்கும் தேடலாம். முதலாவது, அவரை அடக்கம் செய்திருந்த அந்த கல்லறையை பற்றி நாம் எப்போதும் விவாதிக்கலாம். அதாவது அந்த கல்லறையை அதனுடைய வாயில ஒரு பெரும் கல்லை கொண்டு மூடி அதற்கு முத்திரை வைத்தார்கள். அதாவது யூதர்கள் தேவாலயத்தினுடைய முத்திரை வைத்தார்கள். முத்திரை வச்சாங்கன்னா அதை உடைக்க முடியாது, அதை எடுக்க முடியாது. அவங்க அதிகாரம் உள்ளவர்கள் மட்டும்தான் அதை உடைக்க முடியும். ஸோ இட் வாஸ் சீல்டு பை த அத்தாரிட்டிஸ் ஆஃப் த ஜெருசலேம் டெம்பிள். அது மட்டும் இல்லை, ஒரு 16 சேவர்கள் ஒரு 3 வேளை டியூட்டி போட்டு 8 மணி நேரத்துக்கு ஒரு ரவுண்டாக அந்த கல்லறையை பாதுகாத்தாங்க. இன்றைக்கும் நம்ம ஓட்டு எண்ணுகிற இடத்துல எப்படி போலீஸ்காரர்கள் இரவும் பகலும் அந்த ஓட்டு பெட்டியை பாதுகாக்கிறார்களோ அது மாதிரி இயேசுனுடைய கல்லறையை அவங்க பாதுகாக்கிறாங்க. ஏன்? அவர் உயிரோடு எழுந்துருவார்னு சொல்லியிருக்கிறார். அதனால் அவங்க பாதுகாக்கிறாங்க. இரவும் பகலும் பாதுகாத்தாங்க. நடந்தது என்னன்னா, அவர் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்த போது அந்த கல்லறை தூக்கி எறியப்பட்டது. அதை கண்ட அந்த சேவர்கள், அந்த சோல்ஜர்ஸ் மயக்கம் போட்டு கீழே விழுந்தானுங்க. காலியாக கல்லறை காணப்பட்டது. இன்னைக்கும் இயேசு அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறை திறந்த கல்லறையாக எருசலேம் நகரத்தில் இருக்கிறது. அந்த கல்லறைக்குள்ளே போய் வெளியே வந்து 3 முறை அதை நான் கண்டு ஆனந்தித்தேன். இரண்டாவதாக, அந்த பெரும் கல்லை யார் புரட்டி தள்ளியிருக்க முடியும்? சில பேர் சொல்கிறாங்க, விடியற் காலையில் போன மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் வேறு சில ஸ்திரீகளும் அதை தள்ளி இருக்கலாம் அப்படின்னு புத்திசாலிங்க சொல்கிறாங்க. 4 பெண்ணால் அந்த கல்லை தள்ள முடியாது. 100 பெண் சேர்ந்தாலும் அது அசைப்பது கஷ்டம். அவ்வளோ பெரிய பாறாங்கல் அது. அதை தேவ தூதர்கள் தள்ளினார்கள் என்ற ஒரு கருத்தை யோவான் 20ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் படிக்கிறோம். மூன்றாவதாக, இயேசு கிறிஸ்துனுடைய கல்லறையிலிருந்து வெளியே வந்த இயேசு அந்த கல்லறை தோட்டத்தில் இருந்தபோது இயேசுனிடத்தில் விசுவாசமாக இருந்த மகதலேனா மரியாள், மற்ற சகோதரிகள் அவரை சந்தித்த ஒரு வரலாற்றை யோவான் 20ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே படிக்கிறோம். நான்காவதாக, இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்த அனுபவத்தை அப்போஸ்தலர்கள் அவர்கள் வீட்டை பூட்டிக் கொண்டு உள்ளே பயந்து ஒளிந்து இருந்த போது பூட்டப்பட்ட கதவை திறவாமலேயே இயேசு ஒரு புதிய உடலோடு இருந்ததுனால அவர் அந்த அறைக்குள்ளே வந்து அவர்களுக்கு சமாதானம் சொன்னார். அதாவது அந்த 40 நாளில் ஏறக்குறைய 6 முறை அவர்களை எப்போதும் அவர் சந்திக்கிறவராக இருந்தார். இந்த தகவலை
அப்போஸ்தலர்கள் ஒன்று சேர்த்து தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:32 சொல்கிறாங்க, தேவன் இந்த இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று சொன்னாங்க. ஐந்தாவதாக ஒரு முக்கியமான செய்தி, 6வது வசனம். தயவுசெய்து இதை பேனாவில் குறிச்சுங்க. 1 கொரிந்தியர் 15:6. அதன் பின்பு அவர் 500 பேருக்கும் அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு ஏறக்குறைய ஒரு 15 ஆண்டுகளுக்கு பிறகு பவுல் அப்போஸ்தலர் இந்த காட்சியை குறித்து பேசுகிறார். 1 கொரிந்தியர் என்ற புத்தகம் ஏறக்குறைய கிறிஸ்துக்கு பிறகு 62வது ஆண்டு எழுதப்பட்டது. ஆக 40 ஆண்டுகள் கழித்து எழுதுகிற இந்த வரிசையில் பவுலடியார் பரிசுத்த ஆவியினால் ஒரு செய்தியை சொல்லுகிறார். The resurrected Christ was seen over 500 people என்று சொல்கிறார். மரித்தோரிலிருந்து எழுந்த இயேசுவை 500க்கும் மேற்பட்ட மக்கள் கண்டார்கள். உங்களுக்கு மறுபடியுமாக அந்த உயிர்த்தெழுதலின் சாட்சியை நான் வரிசைப்படுத்துகிறேன். 1, காலியான கல்லறை. 2, தேவ தூதர்கள். 3, கல்லறை தோட்டத்தில் இயேசுவை சந்தித்த ஸ்திரீகள். 4, அப்போஸ்தலருடைய சாட்சி. 6, 500 பேருக்கும் அதிகமான மக்கள் அவரை உயிரோடு இருக்கிறவராக கண்டார்கள். இதை குறித்து இப்பொழுது நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? யோவான் எழுதிய சுவிசேஷம் 20வது அதிகாரம் 26 முதல் சில வசனங்களை வாசிக்கிற கவனியுங்கள். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களோடு கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, கவனியுங்கள், நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலை போடு, அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே என் தேவனே என்றான். இந்த 3 வசனங்களை முடிவுரையாக நான் கொண்டு வந்தேன். அதாவது இயேசு உயிரோடு இருக்கிறார் என்ற அந்த தகவலை ஆரம்பத்தில் எல்லா அப்போஸ்தலரும் கவனித்தார்கள். அந்த நிகழ்ச்சியில் தோமா என்ற அப்போஸ்தலர் இல்லாமல் போய்விட்டார். ஆகவே தோமா என்ன நினைத்து கொண்டார்? இயேசு உயிரோடு எழுந்திருக்கவில்லை, அது எப்படி எழுந்திருக்க முடியும் என்றெல்லாம் யோசித்து கொண்டிருந்தார். இப்பொழுது ஒரு கூட்டமாக அப்போஸ்தலர் அனைவரும் மறுபடியும் ஒரு வீட்டுக்குள்ளே பதுங்கி இருந்தாங்க. அந்த கூட்டத்தில் தோமாவும் இருந்தார். இயேசு கிறிஸ்து பூட்டப்பட்ட அறைக்குள்ளே வருகிறார். அவர்கள் அனைவருக்கும் சமாதானம் சொல்லுகிறார். இப்பொழுது குறிப்பாக அவிசுவாசம் உள்ளவனாயிருந்த தோமாவை பார்த்து தோமா என்று அழைக்கிறார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த போது அவருக்கு கண்களும் காதுகளும் கைகளும் கால்களும் நினைவும் ஆற்றலும் இருந்ததனால தோமா என்று தோமாவை சரியாக காட்டி, நீ விசுவாசியா இரு என்று சொன்னார். நீ விசுவாசியா இருக்க உனக்கு விசுவாசம் தேவை என்று சொன்னார். அதற்கு ஒரு ஆதாரமாக, உன் கையை நீட்டு, இதோ சிலுவையில் அறையப்பட்ட என்னுடைய கைகளை பார், விழாவிலே குத்தி என்னை கிழித்தார்களே, அதற்குள்ளே உன்னுடைய விரலை போடு, உன் கையை போடு என்று சொன்னார். அதிர்ந்து போனான் தோமா. இயேசுவின் காயங்களை அவன் கண்டான், அதன் ஆழத்தை பார்த்தான். அவனுக்கு முன்பாக கிறிஸ்து வைத்த அந்த சவாலை அவன் கவனித்தான். அவனால் அதற்கு பிறகு எதுவும் பேச முடியல. 2 வார்த்தை தான் சொன்னான், மை லார்ட் மை காட், என் ஆண்டவரே என் தேவனே என்று சொன்னான். அன்பு சகோதரர்களே, இந்த தோமா இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு திருச்சபையானது எருசலேம் நகரத்திலே ஸ்தாபிக்கப்பட்ட பிறகு அவன் இந்தியாவுக்கு வருகிறான். உலகம் முழுதும் புறப்பட்டு போங்கள்,
நற்செய்தி அறிவியுங்கள் என்று இயேசு சொன்னாரே, அதை நிறைவேற்றும்படி இந்தியாவுக்கு வருகிறார். கேரளாவில் உள்ள கொல்லம் என்ற இடத்துல அவன் அந்த படகிலிருந்து இறங்கி அந்த கேரளாவில் உள்ள அன்றைய மக்களுக்கு ஏறக்குறைய 2 ஆண்டுகள் நற்செய்தியை சொல்கிறார். இது நடந்தது இயேசுக்கு பின் 52வது வருஷம். பிறகு அங்கே இருந்து நடந்து சென்னைக்கு வருகிறார். கடற்கரை பட்டணமாகி சென்னைக்கு வருகிறார். அன்றைக்கு இருந்த அந்த பட்டணத்தில், குறிப்பாக இன்றைக்கு சென்ட் தாமஸ் சர்ச் என்று சொல்கிறார்களே, சென்னையில் தோமா சபை என்று அழைக்கிறார்களே, தாமஸ் சர்ச், அங்கேதான் அவர் வாழ்ந்தார் என்று மக்கள் சொல்கிறாங்க. அவருடைய ஊழியம் அன்றைக்கு இருந்த மதராசா பட்டணம் முழுவதும் மக்கள் மத்தியில் கேட்கப்பட்டது. இன்னைக்கு மயிலாப்பூரில் இயேசுவை குறித்த ஒரு தகவல், கபாலீஸ்வரர் என்ற ஒரு வார்த்தை நீங்கள் கேட்டிருப்பீங்க. கபாலம் என்றால் மண்டை என்று அர்த்தம், மண்டை ஓடு என்று அர்த்தம். இன்றைக்கும் வடமொழியில் ஆண்டவர் என்ற வார்த்தையை ஈஸ்வர் என்று சொல்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும், யாரை பற்றி யார் சொல்லியிருக்காங்கன்னு. அதனால தான் பெருவாரியான கிறிஸ்தவர்கள் சென்னையில் இன்னைக்கு இருக்கிறாங்க. ஒரு விரோதி அவரை ஈட்டியால் குத்தினான். அவருடைய முதுகில் விழுந்த அந்த ஈட்டியோட அவர் இன்றைக்கு சொல்லப்படுகிற இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் என்ற அந்த சின்ன மலைக்குன்றில் ஓடி அங்கே விழுந்து செத்து போனார். ஏறக்குறைய தோமா தமிழ்நாட்டில் 20 வருஷம் இருந்தார். 72வது வருஷம் கிறிஸ்துக்கு பின் அவர் செத்து போனார், மரித்து விட்டார். அந்த வரலாறு, அவர் நடந்து வந்த பாதை, அவர் நின்று போதித்த இடம், அவரால் குணப்பட்ட மக்கள் இன்னைக்கும் மக்களாக வழி வழியாக ஜெனரேஷனாக கிறிஸ்தவர்களாக இருப்பதை சென்னை நகரம் நமக்கு சாட்சியாக இருக்கிறது. என் அன்பு சகோதரர்களே, மரித்தோர்ந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கு விசுவாசத்தை தந்து உங்கள் பாவங்களை மன்னிக்கிறார் என்பதை நீங்கள் விளங்கி கொள்ளத்தக்கதாக இந்த நற்செய்தியை அறிந்து கொள்ளுங்கள், விசுவாசியுங்கள். தொடர்ந்து மீண்டும் ஒரு புதிய செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை இன்றைய செய்தியை நான் இங்கே நிறைவு செய்கிற பிரார்த்தனை செய்வோம். பரலோகத்தில் வாசமாக இருக்கிற ஜீவனுள்ள தகப்பனே, அரிதான நற்செய்தியை நாங்கள் கேட்டோம். கேட்ட மக்கள் அதை குறித்து சிந்திக்கவும் ஆய்வு செய்யவும் அதை குறித்து யோசிக்கவும் தருணம் தாரும். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் விசுவாசம் வீணாயிருக்கும், நம்பிக்கை கெட்டுப்போயிருக்கும், நாங்கள் இன்னும் பாவங்களில் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினாலே விசுவாசம் உண்டாயிற்று, நம்பிக்கை உண்டாயிற்று, பாவ மன்னிப்பு உண்டாயிற்று என்று நன்றி தெரிவிக்கிறேன். ஆண்டவரும் கர்த்தரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசுவின் பெயரால் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். பரிசுத்த நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?